வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களை நேற்று வீடியோல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து மாத்தி என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசியிருந்தாரு. இத்தாலி பிரதமர் மெலோனியை வந்துட்டு திரும்ப அவர் வந்து வம்பிழுத்துட்டே இருக்காரு. அதுக்கு அவங்க சைட்ல இருந்து என்ன மாதிரியான பதிலடி எல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஹிஜாப் அணியாததுனால ஈரான் சைட்ல இவ்வளவு கொடூரமான தண்டனைகள்லாம் வந்து கொடுப்பாங்களா, அது என்ன மாதிரியான தண்டனை, இது எல்லாத்த பத்தியுமே நேற்று வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இப்போ இஸ்ரேலுக்கு ஈரானோட IRGC கடற்படை அவங்க சைடுல இருந்து பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. 2000 என்ன நடந்துச்சோ அதுதான் திரும்பவும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ 2000 என்ன நடந்தது, எதுக்காக அவங்க அதை பத்தி இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன, கத்தார்ல ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கும் ஈரானுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்ல இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்தா, இதுல இந்தியர்கள் இறந்து போனதா சொல்லியிருக்காங்களே அது எல்லாமே உண்மையா, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வாரோட அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் அது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கத்தார்ல ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கத்தார்ல இதுக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 2026 இந்த போர் வந்து ரொம்ப உச்சத்துல இருக்கும்போது ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, கத்தார்ல ராஸ் லஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு LNG தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரியை வந்து ஏவுகணை மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் வந்து அட்டாக் பண்ணாங்க. அதனால அது வந்து ரொம்பவே சேதாரம் ஆயிருச்சு. சோ திரும்பவும் அதே இடத்துல இப்ப வந்து அட்டாக் ஆயிருக்கு. ஒருவேளை வந்து இது காரணம் ஈரானா அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப கத்தாரோட கவர்மெண்ட் வந்து அபிஷியலா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கோ வெளிநாட்டு தாக்குதல் யாருக்குமே வந்துட்டு சம்பந்தம் கிடையாது, இது வந்து எதிர்பாராம நடந்த ஒரு தீ விபத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே எதிர்பாராம நடந்த இந்த விபத்துல இந்தியர்கள் 13 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. 66 பேருக்கு வந்து காயமாயிருக்கு. அந்த 66 பேர்லயுமே வந்துட்டு இந்தியர்கள் இருக்காங்க. மத்த எந்த நாட்டுக்காரங்களா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த அபிஷியலான நியூஸ் எதுவுமே வரல. சரி, ஓகே, அப்படி அந்த ஃபேக்டரியில என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா LNG தான் வந்து தயாரிக்கிறாங்க, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பூமிக்கு அடியில இயற்கையா கிடைக்கிற அந்த நேச்சுரல் கேஸை ஒரு -160°C வரைக்கும் ரொம்ப நல்லா குளிரூட்டுறாங்க. அப்படி குளிரூட்டும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிக்விட் ஆகுது. இப்போ நார்மலா கிடைக்கிற கேஸை வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து சப்ளை பண்ணலாம். இப்போ இந்தியா, சீனா இந்த மாதிரி ரொம்ப தூரமா இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து கேஸை வந்து கப்பல்ல ஏத்திட்டு போறது அவ்வளவு சேஃபான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி லிக்விடா மாத்தி நம்ம இந்தியா, சைனா இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து சப்ளை பண்றாங்க. இப்போ இந்தியாவோட துறைமுகத்துக்கு வரும்போது அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திரும்ப அதை வந்து ரொம்ப நல்லா ஹீட் ஆகும் போது திரும்பவும் அது வந்து கேஸா மாறுது. அதை தான் நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம்ல, இந்த பைப்டு நேச்சுரல் கேஸ், அதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ கத்தாரை நம்பி இதுக்கு யாரு இருக்காங்க இந்த LNG கேஸ் வந்து வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல சைனா தான் இருக்காங்க. அவங்க வந்து 80% வந்து அதுக்காக வந்து கத்தாரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம இந்தியா வந்து 40 to 45% வந்து LNG கேஸ் வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். சோ இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் ஜெர்மன் இந்த மாதிரி நிறைய நாடுகள் பாத்தீங்கன்னா கத்தார் கிட்ட இருந்து தான் இந்த LNG கேஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சோ பக்கத்துல இருக்க அண்டை நாடுகளான இந்த ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டால்பின் பைப்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு குழாய் வழியா டைரக்டா அவங்க தயாரிக்கிற அந்த எடுக்கிற அந்த நேச்சுரல் கேஸை வந்து டைரக்டாவே வந்து சப்ளை பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்டரி தான் இப்போ வந்து தீ விபத்து ஆயிருக்கு. இது வந்து கத்தார் மக்களுக்கு ரொம்பவே ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா அவங்களுடைய எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்கனவே கத்தார்ல வந்து இந்த குடிக்கிறதுக்கான தண்ணி வசதிகள் எல்லாமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க இந்த போரால. இப்போ இந்த ஒரு தீ விபத்தால அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. சோ ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப இஸ்ரேல் வந்து இந்த போருக்கு, இந்த அமைதியான இந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்துக்கு அவங்க வந்து ரொம்பவே பெரிய தலைவலியா இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு வந்து ரொம்பவே தெளிவா இருக்காரு. நாங்க வந்து லெபனான திரும்பவும் அட்டாக் பண்ணுவோம், எங்களுடைய ராணுவம் எல்லாத்தையுமே வந்துட்டு லெபனானோட அந்த தெற்கு லெபனான் பகுதியில நாங்க வந்துட்டு இறக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு ஈரானோட IRGCயோட கடற்படை தளபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து ஒழுங்கா சொல்லும் போதே நீங்க வந்து கேட்டுக்கோங்க, இல்லனா 2000 என்ன நடந்துச்சோ அதுதான் திரும்பவும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்படி 2000 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 1978 இருந்தே இந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அவங்களுடைய ஆட்சி தான் வந்து இருந்தது. சோ அங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 1978 இருந்து 2000 இந்த 22 வருஷமா இஸ்ரேல வந்து ரொம்பவே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லெபனான்ல இருக்க அந்த ஹெஸ்புல்லா. அவங்க அடிச்ச அடியை தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, மே 24, 2000 அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, நைட்டோட நைட்டா துண்டா காணோம் துணியா காணோம்னு ஓடி போயிட்டாங்க. அங்க வந்து இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் 1000 பேருக்கு மேல வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் திரும்பவும் நடக்கும், வரலாறு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யாரு ஈரானோட IRGC வந்து ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க.
இருக்காங்க. சோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த நள்ளிரவுல நடந்த அந்த சம்பவத்துக்கு அடுத்த நாளான மே 25 வந்து இப்போ லெபனான்ல வந்து விடுதலை நாளா வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அங்க இருக்கு. சோ இதுக்கு இப்போ இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு அவர் சைடுல இருந்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க சொல்ற இந்த பூச்சாண்டிகளா நான் வந்து பயப்பட மாட்டேன். ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, அதை நாங்க வந்து தடுத்து நிறுத்துவோம். அது வந்து நான் பிரதமரா இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து அவர் சைடுல இருந்து சொல்லியிருக்காரு. சோ இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. காமனாவே பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்துட்டு வாயை வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டாரு. ஒண்ணு மாத்தி மாத்தி பேசுவாரு, இல்லைன்னா யாரையாவது வம்பிழுப்பாரு, இல்லைன்னா யாரையாவது பெருமையா பேசுவாரு. இன்னொரு விஷயம், அவரே பெருமையா பேசிப்பாரு. இப்ப யார பெருமையா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு இருக்கார்ல, அவரை வந்து போர் வீரன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. யாரு அவர் எப்படி போர் வீரனா இருக்க முடியும்? போர் வீரன் அப்படின்னா என்ன? நேருக்கு நேரா மோதிரவன் தான் முதல்ல வீரன், அதுக்கப்புறம் தான் இந்த போர் வீரன். அது எல்லாமே அப்படி பார்த்தா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த இந்த வார பொறுத்த வரைக்கும் ஈரான் தான் வந்து உண்மையிலேயே வந்து போர் வீரன். அவங்க தான் வந்து இந்த போர்ல ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு இல்ல அப்படின்னா இஸ்ரேல் கிடையவே கிடையாது. இஸ்ரேலோட சோழியை எப்பவோ வந்து ஈரான் முடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இஸ்ரேல் கோலையா இருக்கு. அவங்கள போயிட்டு போர் வீரன் அப்படின்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து பப்ளிக்கா பிரஸ் மீட்ல தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனா போனை போட்ட நெதன்யாகுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? நீ தேவையில்லாம லெபனானை வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்க, நான் வந்து எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து ரொம்பவே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து பண்ணிட்டு இருக்கிறது நல்லதே இல்ல. இப்போ நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நீ எப்பவோ வந்து ஜெயிலுக்கு போயிருப்ப. நீ வந்து தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி இதையே கண்டினியூவா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இஸ்ரேலை நாங்க வந்து தனிச்சு விட்டுருவோம். உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே அமெரிக்கா சைட்ல இருந்து இதுக்கப்புறமா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர் எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் வந்து தெற்கு லெபனான்ல இருந்து அவங்களுடைய ராணுவத்தை வெளியே எடுத்துட்டு போயிருவாங்களா? இதோட அடுத்த கட்டம்லாம் என்ன மாதிரி இருக்கும்? கத்தார்ல நடந்த இந்த தீ விபத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.